மக்களே, கடைய சாத்துங்க, வேலையை நிறுத்துங்க. ஏன்னா நம்ம நாட்டுக்கே ஒரு பிக் பாஸ் ஃபைனல்ஸ் வரப்போகுது. அதுதான் வர பிப்ரவரி 1ஆம் தேதி காலை 11 மணி. எதுக்குன்னு கேக்குறீங்களா? நம்ம மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மா அவங்களோட அந்த மந்திர பெட்டியை தூக்கிட்டு 2026க்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய வராங்க. வருஷம் பட்ஜெட் வரும் போகும். ஆனா இந்த 2026 பட்ஜெட் இருக்கு பாருங்க, அது வேற லெவல் சம்பவமா இருக்க போகுதுன்னு இப்பவே டெல்லியில புகை கிளம்பிட்டு இருக்கு. முதல்ல நம்ம வீட்டு மகாலட்சுமிகளுக்கும் அக்கா தங்கைக்கும் அப்புறம் கல்யாணம் பண்ண போற பேச்சுலர் பசங்களுக்கும் ஒரு தரமான நியூஸ். தங்கம் என்னடா இது, நகைக்கடையில போய் ரேட்டை பார்த்தா கண்ணு வேர்க்குதுன்னு ஃபீல் பண்றீங்களா? நகைக்கடை வாசல் வழியா போகும்போதே வேர்த்து விறுவிறுத்து போகுதா? கவலைய விடுங்க மக்களே. இந்த பட்ஜெட்ல தங்கத்துக்கான இறக்குமதி வரிய மத்திய அரசு அப்படியே குபீர்னு குறைக்க போறாங்களாம். அதாவது வரிய சமையா குறைக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. அப்படி மட்டும் வரி குறைஞ்சதுன்னு வைங்க, தங்க விலை அப்படியே தரை இறங்கி வந்து உங்க பாக்கெட்ல உட்காரும். தங்கம் வாங்க பிளான் பண்றவங்க அந்த 11 மணி வரைக்கும் கொஞ்சம் கையை கட்டி வெயிட் பண்ணுங்க. அப்புறம் நகைக்கடையில கூட்டத்தை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. அடுத்ததா நம்ம சோறு போடுற சாமிங்க, நம்ம விவசாயி பெருமக்கள். விவசாயி தான் நாட்டின் முதுகெலும்புன்னு சும்மா மேடையில மட்டும் பேசாம அவங்க பாக்கெட்டையும் கவனிக்க போறாங்க நம்ம கவர்மெண்ட். இப்போ வருஷத்துக்கு கிசான் திட்டத்துல 6000 ரூபாய் கிடைக்குது இல்லையா? அத இந்த பட்ஜெட்ல அப்படியே பூஸ்ட் குடிச்ச மாதிரி 8000 ரூபாயாவோ இல்லனா 9000 ரூபாயாவோ உயர்த்த போறாங்களாம். விவசாயி சேத்துல கால் வச்சாதான் நாம சோத்துல கை வைக்க முடியும்னு இப்பதான் இவங்களுக்கு உரைச்சிருக்கு போல. இது மட்டும் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா கிராமத்துல எல்லாம் ஒரே கொண்டாட்டம் தான் போங்க. பட்டாசு சத்தம் இன்னைக்கே கேட்க ஆரம்பிச்சிடும். சரி, இப்போ நேரா உங்க வீட்டு கிச்சன் பக்கம் வருவோம். அந்த சிலிண்டர் விலைய பார்த்தா அடுப்ப பத்த வைக்கவே பயமா இருக்குல்ல? ஒரு டீ போட கூட இதுக்கு இவ்வளவு சிலிண்டர் செலவாகுதேன்னு யோசிக்க வேண்டியிருக்கு. ஆனா இந்த பட்ஜெட்ல கேஸ் சிலிண்டர் விலையில ஒரு அதிரடி மாற்றத்தை நாம எதிர்பார்க்கலாம். விலையை குறைக்க போறாங்களா இல்லனா மானியத்தை அள்ளி வீச போறாங்களான்னு ஒரே சஸ்பென்ஸா இருக்கு. ஒருவேளை விலை குறைஞ்சா மிடில் கிளாஸ் குடும்பங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய கிஃப்டா இருக்கும். அப்புறம் என்ன, கவலை இல்லாம விதவிதமா சமைச்சு சாப்பிடலாம். நம்ம சிங்கார சென்னை மக்களே, உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட் இருக்கு. மெரினா பீச்சுக்கு போறதுக்கும் ஆபீஸ்க்கு போறதுக்கும் டிராபிக்ல சிக்கி சின்ன பின்னமா ஆகுறீங்களா? சிக்னல்லையே பாதி வாழ்க்கை போயிடுதுன்னு கவலைப்படுறீங்களா? இனிமே அந்த கவலை வேணாம். சென்னை மெட்ரோ ரயில் விரிவாக்க பணிகளுக்காக இந்த பட்ஜெட்ல கோடிக்கணக்கான ரூபாயை அள்ளி வீச போறாங்க. மெட்ரோ ரயில் இன்னும் வேகமா நம்ம ஊருக்குள்ள பாய போகுது. சீக்கிரமே சென்னை முழுக்க ஏசில ஜாலியா கெத்தா ஒரு முடி கூட கலையாம டிராவல் பண்ணலாம். டிராபிக் ஜாமுக்கு ஒரு பெரிய டாடா காட்டிடலாம். ஆனா எல்லா நேரமும் சந்தோஷமாவே இருந்தா எப்படி? ஒரு சின்ன ஷாக் நியூஸும் இருக்கு. இந்த பான் மசாலா குட்கான்னு வாயில போட்டுட்டு ஊரு முழுக்க மிஷின் கன் மாதிரி துப்புற ஐட்டங்கள் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் வரியை எக்ஸ்ட்ரா லார்ஜ் லெவலுக்கு ஏத்த போறாங்க. இதனால இந்த பொருட்கள் விலை இனிமே விண்ண முட்டும். இதனாலயாவது அந்த பழக்கம் இருக்கிறவங்க அதை விட்டுட்டு ஆரோக்கியமா இருந்தா சரிதான். பாக்கெட் காலியானாதான் சிலருக்கு புத்தி வரும் போல. சோ மக்களே, பிப்ரவரி 1 காலை 11 மணி டிவியையோ இல்ல நம்ம சேனலையோ உத்து பாருங்க. நிர்மலா அம்மா அந்த பட்ஜெட் பெட்டியை திறக்கும் போது நம்ம பாக்கெட் நிறைய போகுதா இல்லனா ஓட்ட விழ போகுதான்னு தெரிஞ்சிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா இந்த பட்ஜெட்ல உங்களுக்கு வேற என்னெல்லாம் குறைக்கணும்னு தோணுது? பெட்ரோல் விலையா இல்ல இன்கம் டாக்ஸா? அது அப்படியே கமெண்ட்ல வந்து கொட்டுங்க. பாப்போம் யாருடைய ஆசை நிறைவேற போகுதுன்னு.